ஆடி 18 சனிக்கிழமை வந்தது. அடுத்த நாள் அமாவாசை. ஸோ நான்வெஜ் எதுவும் செய்யலை. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்பமும் வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு ஒயிட் குருமாவும் தான் செஞ்சுருந்தேன். எங்கள் ஊரில் ஆடி 18 அன்னைக்கு காலையில் ஆற்றுக்கு போவாங்க. தலைக்கு எண்ணெய்லாம் வச்சு தலை முழுகிட்டு வந்து வீட்டில் நான்வெஜ் தான் சாப்பிடுவோம். அதுதான் வழக்கமும் கூட. இந்த டைம் நாங்கள் அதை ஃபாலோ பண்ணலை. தண்ணி நிறைய திறந்து விட்டுருக்கிறதுனால மேட்டூரே பார்த்திங்கன்னா கடல் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த நாளில் கோவிலில் இருக்க பூஜை ஜாமானம் எல்லாம் கொண்டுட்டு வந்து சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. பசங்களுக்கு சொல்லவா வேணும், தண்ணின்னு பார்த்ததும் போதும் பயங்கர கொண்டாட்டம் தான். கொஞ்ச நேரம் சேஃபான இடத்துல விளையாட வச்சுட்டு கூட்டிகிட்டு வந்தாச்சு. நைட்டு டின்னருக்கு நான்வெஜ் இல்லாததுனால மஷ்ரூமை வச்சு பிரியாணியும் 65 தான் செஞ்சுருந்தேன். இது பெங்களூர் ஸ்டைல் தொன்னை பிரியாணி. சாம்பார் சாதம் போல் குறைவாக தான் இருக்கும். இதோட ரெசிபி இந்த வீக் லாங் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆடி 18 செலிப்ரேஷனும் கூட. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.